நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பாரத பிரதமர் நேற்றையே சொல்லிட்டார், படிச்சிட்டாரு. அவர் வாய் திறந்து சொல்ல மாட்டார், சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. நேற்றையே சொல்லிட்டார், திமுக ஒரு ஊழல் அரசாங்கம், எல்லா மந்திரி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும், அப்ப ஆட்சிக்கு வரைக்கும் பொழுது நிறைய பேர் மீது வழக்கு தொடரப்படும். யார் சொன்னது? பிரைம் மினிஸ்டர் நமக்கு பச்சை கொடி காட்டிட்டார், கவலை இல்லை, போட வேண்டியதான் வழக்கு. இனிமேல சட்டப்படி போடுறோம், இவியல் மாதிரி பொய் வழக்கெல்லாம் போடுறது இல்ல. உண்மையா விசாரிக்கப்பட்டு தவறு இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கலாம்ல. இவர் மிகப்பெரிய ஊழல், இவர்தான் ஊழல்லையே மிகப்பெரிய ஊழல். இந்த இங்க இருக்கிற மந்திரி, அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் பத்திரப்பதிவில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் பத்திரப்பதிவு செய்யணும், எப்படி பத்திரப்பதிவு செய்தா அவர்கிட்ட பணம் பெற முடியும் அப்படின்னு டெக்னிக் கண்டுபிடிச்ச அமைச்சர் இந்த மாநகரத்தில் இருக்காரு. அவரையும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரிக்கப்படும். விசாரணையில் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் இன்னொரு அமைச்சர், இங்க இருக்கிற அமைச்சர், அவர் யாருன்னு தெரியும், நிதி அமைச்சராக இருந்தார். அந்த நிதி அமைச்சர் ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். அந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் என்ன, 2 வருஷத்துக்கு முந்தைய செய்தி வெளியிட்டார். அதில் திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஆடியோவில் செய்தி வந்தது இல்லையா? 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்போ எத்தனை கோடி கொள்ளை அடிச்சிருப்பாங்க. நாம சொல்லலைங்க, யார் சொன்னது? தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் சொன்னார். அப்படின்னா உண்மை இருக்கும்ல, அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுத்தா இன்னும் நிறைய வெளியிட்டுருவார். ஏன்னா வெளிநாட்டில் இருந்து படிச்சு வரவர், எல்லாமே தெரியும். இவருடைய ஊழல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தில் வெளிநாட்டில் அடிக்கடி முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு, துணை முதலமைச்சர் போயிட்டு இருந்தாரு. அப்ப தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்காரு. அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லிடுவார் என்ற ஒரே பயத்தில் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிய பிறகு அவர் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காருன்னா அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கு தானே?